குட் ஈவினிங் புதுகம் வியூவர்ஸ், வெல்கம் டு காலிவுட் அன்கட். நம்ம காலிவுட் அன்கட்டில் தினம் ஆடியோ லான்ச்சஸ், சக்ஸஸ் மீட்ஸ், ப்ரெஸ் மீட்ஸ், இது தவிர புது பட பாடல்கள்னு நிறையா விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்ருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music. 1, 2. எஸ்.ஏ. சந்திரசேகரன் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடித்து டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் டூரிங் டாக்கீஸ். இந்த படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இந்த படத்தோட டீம் நம்மளுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ கொடுத்தாங்க. வாங்க பார்க்கலாம். சார், முதல்ல எனக்கு டூரிங் டாக்கீஸ் அப்படின்ற தலைப்பு எப்படி வந்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள் சார். டூரிங் டாக்கீஸ், நீங்கள்லாம் டூரிங் டாக்கீஸை பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நான் சின்ன வயசில் 7 வயசாக இருக்கும்போது டூரிங் டாக்கீஸில் படம் பார்த்துருக்கேன். டூரிங் டாக்கீஸுடைய ஹிஸ்ட்ரி என்னென்னா, இந்த ஒரு வேன் ஒன்று திடீர்னு ஒரு 5 மணிக்கு கிராமத்துக்குள்ளே வரும். ஒரு 6 மணி ஆன உடனே டப்புன்னு ஓப்பன் ஏரில் ஒரு ஸ்க்ரீனை போடுவாங்க. ஸ்க்ரீனை போட்ட உடனே ஒரு 7 மணிக்கு டப்பட்டப்பட்ட இங்கே ஒரு வண்டி சுற்றிக்கிட்டு வரும், பகல் பூரா சுற்றிக்கிட்டு வரும். இன்று 7 மணிக்கு இந்த படம் உங்களுக்கு காட்டப்படும் அப்படின்ட்டு. உடனே 7 மணிக்கு அந்த வேனில் இருந்து ப்ரொஜெக்டர் போகும், நாங்கள்லாம் உட்காந்து படம் பார்ப்போம். இதுதான் டூரிங் டாக்கீஸ். இதுதான் முதல் டூரிங் டாக்கீஸுடைய என்ன சொல்கிறது, ஆணிவேர். அடுத்து 10 மணிக்கு ஒரு ஷோ. சில நாளில் ஜனங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு இந்த 6 மணி 6:30 மணி ஒரு படம் போடுவாங்க, 10 மணிக்கு வேற ஒரு படம் போடுவாங்க. ஏன்னா ஒரே படத்தை பார்த்தா போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அது அடுத்த டூரிங் டாக்கீஸுடைய அடுத்த பரிமாணம் சினிமா கொட்டகை. சினிமா கொட்டைன்னு பேர், கொட்டகை. அது எப்படின்னா, உங்களுக்கு மேலே மாத்திரம் டின் ஷீட் போட்டிருக்கும், சைட்ல எல்லாம் டென்ட் கொட்டா. அது டூரிங் டாக்கீஸுடைய அடுத்த பரிமாணம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஷோ தான் நடக்கும். ஏன்னா சைட்ல எல்லாம் ஓப்பனாக இருக்கும். இருட்டான பிறகு தான் பார்க்க முடியும். 7 மணிக்கு ஒரு காட்சி, 10 மணிக்கு ஒரு காட்சி. ஸோ டூரிங் டாக்கீஸ்னாவே 2 ஷோ, 2 படம். இதை நாங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு, ஏன் நம்ம ஒரு சினிமாவில் 2 கதையை சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சி, அந்த கான்செப்டில் ஃபஸ்ட் டைமாக அந்த ஒரு சினிமாவுக்கு ஒரு புது கான்செப்ட். ஸோ 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பார்க்க வேண்டிய ஒரு கதையை 1 மணி நேரத்தில் சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு ஷார்ட் ஃபிலிம், 20 நிமிஷத்தில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க. ஆமாம், இது எல்லாமே இன்றைக்கி மாறி போச்சு ரொம்ப வேகமாக. அதை 1 மணி நேரத்தில் ஒரு கதையை சொன்னோம்னா, 3 மணி நேரத்தில் சொல்ல வேண்டிய கதையை 1 மணி நேரத்தில் சொல்லும்போது இந்த லேக்லாம் போயிடும். ஒன்லி இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டை மட்டும்தான் அதில் இருக்கும். 5 பாட்டு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 2 பாட்டு, எவ்வளோ முடியுதோ ட்ரிம் பண்ணிட்டு. ஸோ 2 சினிமாவை, ஒரு சினிமா இன்டர்வலுக்கு முன்னாடி, ஒரு சினிமா ஆஃப்டர் இன்டர்வல், இப்படி ஒரு டிக்கெட்டில் 2 சினிமா. இந்த கான்செப்டை முதல்ல நாங்கள் எடுத்துக்கிட்டோம் சார். அதனால தான் டூரிங் டாக்கீஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்தாங்க பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இந்த படத்தோட டேரக்டர் மிஸ்டர் மருதபாண்டியன். இந்த படத்தோட கேஸ்டிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபி சிம்மா, அதாவது ஜிகர்தண்டால் நடித்தவர், சரண்யா, லிங்கா, இப்படி நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
ஆக்சுவலாக மருது சார் வந்து நானும் அவர் வர்ணம்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அதான் நான் நடிச்ச பெரிய கேரக்டர் ஒரு படம். அதில் அவர் கோடாக்டர் ஒர்க் பண்ணது அப்போ ஏற்பட்ட பழக்கம். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், இதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் ஒரு 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 6-7 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப லைவ்லியாக இருந்தது, அழகாக இருந்தது. நண்பன் பாபி நடிச்சிருக்கான். ஸோ படத்தில் ஓவராலாக இருந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஜென்ரலாக வந்து இப்போ நாங்களாம் இங்கே சான்ஸ் தேட ட்ரை பண்ணும்போது ஊர்லேருந்து வந்த பசங்க அவங்க ரூமில் தான் போய் தங்கியிருப்போம். லஞ்சு அவனுங்க சமைப்பானுங்க, அவங்க ரூமில் சாப்பிட்டுட்டு அங்கே தூங்கிட்டு அப்படியே கம்பெனிக்கு ஃபோட்டோ கொடுக்குறது, அப்படி தான் போகுது லைஃப், போயிட்டு இருந்தது லைஃப் அப்போது. ஸோ அந்த மாதிரி அந்த லைஃப் வந்து ரொம்ப அழகாக யதார்த்தமாக எவ்வளோ பக்கத்தில் சொல்ல முடியும் அவ்வளோ பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. அண்டு அது படமாகவும் கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஃபில்மாகவும் இருந்தது. நடிச்சிருந்த எல்லா நடிகர்களும் ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் நடிச்சிருந்தாங்க. நல்ல படம். முக்கியமாக அந்த படத்தை விட இந்த டைட்டில் ரொம்ப அழகான டைட்டில், சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 3 மாதத்துக்கு முன்னாடி இயக்குனர் இமயம் அவர்களை கிண்டி ரேஸ் கோர்ஸில் ஒரு டிஸ்கஷனில் சந்திக்கும் போது ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னார். இந்த வெல்கம் டு சென்னைன்னு ஒரு படம் பார்த்தேன், மனசை ரொம்ப பாதிச்சிச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு வாயிலேருந்து ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ ஈஸியாக பாராட்டிட மாட்டார். ஆனால் என்கரேஜ் பண்ணுவார் அடுத்தவங்கள. ஆனால் அவ்வளோ ஈஸியாக அவரை திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா எத்தனையோ கலைஞர்களை இந்த சினிமாவுக்கு கொடுத்தவர். அதுக்கப்புறம் சந்திக்கிற இந்த 3 மாதத்தில் குறைந்தபட்சம் ஒரு 10-15 தடவையாவது இந்த படத்தை பற்றி பேசிட்டே இருப்பார். இன்றைக்கி கூட நான் அந்த சிறப்பு விருந்தினராகவோ கவிஞராகவோ வரல, இதுபோல் போகிறேன் அப்படின்னாரு. என்ன படம் அப்படின்னேன். இதுபோல் சொல்லும்போது டைரக்டர் பின்னாடி தான் நான் வந்தேன். அப்படி வந்தபோது தான் அங்கே பார்க்குறேன், இது சின்ன பெரிய நடிகர்கள் யாரும் இல்லை. பொதுவாக இன்றைக்கி வந்து பிஸியாக இருக்கிற ஒரு சில பேர் இருக்காங்க, அது அடுத்த பிரச்சனை. ஆனால் அப்படி இருந்தும் இந்த அரங்கம் இவ்வளவு நிறைஞ்சிருக்குன்னா நல்ல ஒரு டீம், ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கும் பொழுது கார்த்திக் மேத்தா பாடல், ஏன்னா நான் கார்த்திக் மேத்தாவை வந்து நான் தூரத்துலேருந்தே பார்த்துருக்கேன். இன்றைக்கு இதில் பாடல்களை பார்க்கும்போது 3 பாடல்களையும் நல்ல தரமான வரிகள், வாழ்க்கையை பிரதிபலிக்கிற அந்த ஒரு களம் அவருக்கு கிடச்சிருக்கு. சினிமாவில் எப்போதுமே இரட்டையர் இசையமைப்பாளர்கள் எப்போதுமே வெற்றி பெறுவது வந்து இங்கே வழக்கம். அந்த வகையில் நிச்சயமாக இந்த இரட்டையர் மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் நல்லா ஓடணும். 2வது எனக்கு இதில் ரொம்ப பாதித்தது வந்து அந்த முதல் பாட்டில் வந்து ஒரு கதாநாயகி வந்தாங்க, அவங்க இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது எனக்கு சிலுக்கோடைய அந்த நினைவுகள் வந்துச்சு. ஏன்னா இந்த எப்பயுமே சினிமாவில் வந்து தேடி வர்றது ஒன்று, ஆனால் அவங்களுக்கு கிடைப்பது ஒன்றாக இருக்கும். நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், அந்த அம்மா சிலுக்கம்மா வந்து நடித்த படங்கள்லேயே அவங்கள வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு குடும்ப சித்திரமான படம் கிடைக்கலன்னா கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டாங்க. ஆனால் அந்த வருத்தத்தை அன்பு சகோதரர் எங்களுடைய முன்னோடிகள்னு சொல்லக்கூடிய அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் வந்து ஒரு படத்தில் அது கொடுத்துருந்தா கூட அவங்க ஒரு நல்ல குடும்ப கதாபாத்திரத்தில் நடிக்கணும்னு ஏக்கப்பட்டு அது கிடைக்கலைங்கிற வருத்தத்தை ஒரு பதிவில் நான் படித்தபோது எல்லாமே தேடி வந்தது ஒன்று, கிடைச்சது ஒன்றா இருக்குது அப்படிங்கும்போது அவங்க மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய கனவு கணிகளில் அவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். இன்றைக்கி அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த சிலுக்குடைய சாயல் கிடச்சிச்சு. நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்கிற நம்பிக்கை எங்கே இருந்தாலும் இந்த திறமையாளர்களை சந்திக்கிறது ஒரு நல்ல கடன் படைத்திருக்கு. சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. படத்தினுடைய தயாரிப்பாளர், டைரக்டர் ஒரே ஆள், அதில் நடித்த கலைஞர்கள், பாட்டு எழுதினவங்க, இசையமைப்பாளர்கள், இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் சொல்லி வாழ்த்துக்களையும் முதல்ல அட்வான்ஸாக சொல்லிடுறேன். எனக்கு எங்கள் டைரக்டர் 2 தடவை இந்த படம் பார்த்தாருன்னு சொன்னோன்னுமே எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே அவ்வளோ இன்வால்வ் ஆகி பார்த்தாரா அப்படின்னு சொல்லி மதுக்கிட்ட கேட்டேன். ஆமாம் சார் 2 தடவை பார்த்தாரு, ஃபங்க்ஷனுக்கு வேறு வர்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார். எனக்கு எங்கள் டைரக்டர் பற்றி நான் தான் அதிகமாக தெரிஞ்சிருப்பேன் மற்றவங்கள விட. 16 வயதில் ஷூட்டிங்கு போகும்போதெல்லாம் இங்கிருந்து கார் ஏறி கொள்ளைகால் மைசூருக்கு ஷூட்டிங்கு போகும்போது அப்படி கொஞ்சம் தூரம் ஊர் எல்லை தாண்டோன்னையுமே ராஜன் எங்கேயா ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணியா அப்படிம்பார். உடனே எனக்கு கொஞ்சம் நல்ல மெமரி பவர், அதனால் கதை வசனம் உடனே 16 வயதில் அப்படியே சொல்ல ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு சீனு, செகண்ட் சீனு அப்படின்னு சொல்லுவேன். தூக்கம் வர வரைக்கும் கேட்டுருப்பார். அப்புறம் நடுவில் முழிச்சிட்டாருன்னா, யோ இது வரைக்கும் தான் ஏன் கேட்டேன், அதுக்கப்புறம் நான் மறுபடியும் தூங்கிட்டேன், இன்னொரு தடவை ஸ்டார்ட் பண்ணியா அப்படிம்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லிக்கிட்டே வருவேன். இப்படி படம் முடிகிற வரைக்கும் எப்போ எங்கே கேப் கிடைச்சாலும் யோ அது ஒரு தடவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யோசிக்கிட்டே இருக்கிறது, எந்நேரமும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து நான் சேர்ந்தப்போ உதவியாளனா முதல் பாடம் அதுதான்.
ஒரு படம் எடுத்துட்டு அதை முடிகிற வரைக்கும் அதை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு லெசன் நான் கற்றுக்கிட்டது. அதுதான் வந்து பின்னால் எனக்கும் ஹெல்ப்பாக இருந்தது. என்னென்னா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பாட்டு முந்தான முடிச்சு 6 டேக் போயிடுச்சு, 7வது டேக்கும் போயிட்டுருக்கு. 7வது டேக் போயிட்டுருக்கும்போது ராஜாவும் இளையராஜா சாரும் ஜானகி அம்மா பாடிட்டுருக்காங்க. எனக்கு 6 டேக் 7வது டேக்கு பாடுறாங்க. 7வது டேக்லேயும் ஏதோ தப்பு வந்துடுச்சு. அடுத்த டேக்கு போலாங்கும்போது அவசரமாக நான் ஒரு பேடை எடுத்து கடன்னு எழுதினேன். பல்லவி எழுதினேன். என்ன ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறார் ராஜா உள்ளே இருந்துட்டு. இல்லை டைரக்டர் ஏதோ பல்லவி மாற்றணும்ட்டு. 7 டேக் பாடி வச்சு இப்போ வந்து பல்லவி மாற்றுறா, விளையாட்டு பண்ணுறாரு அவர் அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன். உள்ளே போய் ராஜா இது இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அது என்னமோ மாதிரி இருக்குது, இது நல்லா இருக்குது, இதை பாடுங்கன்னு. நான் முடியாது, 6 பாடம் பாடியாச்சு, 7 டேக் பாடியாச்சு, 8வது டேக் புதுசாக ஒரு பல்லவி கொடுத்து பாடுங்கன்னா என்ன, எப்படி நான் பாடுறது, மனப்பாடம் மைண்டில் வர வேண்டாமா வார்த்தையெல்லாம் அப்படின்னா. சரி தமிழ் உங்களுக்கு பார்த்தே படிச்சிடலாம், நீங்கள் இந்தாங்க அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் ஜானகி அம்மா கிட்ட கொண்டு போய் மீர் ராஸ்கோண்டி அப்படின்னா அவங்க வாங்கி பார்த்தாங்க. ஏம்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அப்புறம் இது சால பாகுந்தி அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன 2 பேர் தெலுங்கில் சால பாகுந்தி அப்படி இப்படின்னு பேசிட்டு நான் பாட மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் பேப்பர் கொடுத்துட்டு இது நல்லா இருக்கும் பாடுங்க, மியூசிக்கில் நீங்கள் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல கூட இங்கே ஒரு ஃப்ளூட்டுக்கும் அப்படின்னு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் போடுறது இல்லையா, அது மாதிரி தான் இது எங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் பாடினார், கேட்டேன், ரொம்ப சுகமாக இருந்தது. விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தேன், அந்த பாட்டு தான். ஸோ 7 டேக் ஆகிட்டா கூட அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி என்னமோ ஒன்று குறையுதேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து திரும்ப நம்ம அதுலேயே உள்ளே உட்காந்துட்டு இருந்தால் தான் நமக்கு மறுபடியும் அந்த தாட்டுகள் வரும். அதனால் அந்த மாதிரி வந்து அந்த இதுதான் இப்போ புதியவர்கள் இவங்க படம் எடுத்திருக்காங்க. மருது பாண்டியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார், டைரக்டர் எப்படி எந்த படங்கள்லாம் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே 16 வயதுலாம் வந்து எனக்கு உண்மையிலேயே பாக்கியம். அந்த ஃபஸ்ட்டு படமாக அது எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்க சான்ஸ் கிடைச்சிது. நான் அப்பா அவர்கிட்ட சொல்கிறேன், அசிஸ்டண்ட்டாக முதல்ல காப்பி எடுக்கலான்னு சொல்லி தான் போனது. அப்புறம் காப்பி எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்புறம் நான் எழுதுறது அதெல்லாம் பிடிச்சது. நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து வேலை பாருன்னு. எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. அது டெக்னிக்கலாக அதை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை, உனக்கு ரைட்டர் நாலேஜ் இருக்குது, அதனால் நீ வா அப்படின்னு. நான் போகணுன்னையுமே அதுதான் ஓப்பனிங்கே போய் அங்கே ஊரில் போய் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ முட்டாள்தனம் பண்ணேங்கிறது எனக்கு இன்றைக்கி நினச்சாலும் சிரிப்பாக இருக்குது. என்னென்னா ரூமில் உட்காந்துருந்தேன், ஷூட்டிங் பண்ணது அந்த ரீல் கொண்டு வந்து ஷூட்டிங் நெகட்டிவ் எக்ஸ்போஸ் பண்ணது கொண்டு வந்து ரூமில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு சினிமா ஃபஸ்ட்டு படம் இல்லையா, அப்போது நேற்றெல்லாம் எடுத்தது முந்தா நேற்று எடுத்ததெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ அதை எடுத்து பார்த்தா கமலஹாசன் ஸ்ரீதேவி எல்லாம் தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல யோசிக்கிறேன், அதை எடுத்துடலாமா பார்க்கலாமா, டைரக்டர் வந்துட்டாருன்னா திட்டுவாரா, இல்லை பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் ஏதோ ஒட்டி வேற வச்சுருக்காங்க, இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன சந்தேகம். அப்புறம் அதையே பார்த்துக்கிட்டு இருந்து டைரக்டர் வந்தார். வந்து நீ என்னையும் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. இல்லை சார் நம்ம 2 நாளாக எடுத்ததெல்லாம் வந்து அதுக்குள்ளே எடுத்து பார்த்தா தெரியுமில்ல அப்படின்னாரு. ஷாக்காகி அப்படி பார்த்தாரு. யோ கையை தான் வச்சுட்டியாண்ணா. இல்லை ராஜா சாமி என் வாழ்க்கையே முடிக்க தெரியலையாப்பா. அதுக்கப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி தான் மூவியாலாக்கிட்டு இருந்தேன், அது ஓடிட்டு இருக்குது. திடீர்னு அது உள்ளே போய் ஃபில்ம் ரோல் போய் உள்ளே சிக்கிக்கும். அது சிக்காமல் இருக்கிறதுக்காக பாஸ்கர் சார் கொஞ்சம் இப்படி சைடில் பிடிச்சிக்கோங்க அப்படின்னாரு. நான் சைடில் பிடிச்சிக்கோங்கன்னு வாங்கி ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டேன். அவர் ஓட்டினார், அது இழுத்தோடனே சார் இழுக்குதுன்னு நான் இழுத்தேன், கட்டாகி போச்சு. எங்கள் டைரக்டர் அப்படியே என்னை பார்க்குறேன், என்னையா பண்ணுறேன்னு. இல்லை சார் புதுசு எதுவுமே தெரியல அப்படின்னாங்க. சரி பிடிக்க சொல்கிறாங்கன்னு ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டேன் அப்படின்னு. அது மாதிரி சினிமாவுக்கு வரும்போது வந்து எல்லாமே பிரமிப்பாக இருந்தது, எல்லாமே புதுசாக இருந்தது, எதுவுமே தெரியாமல் தான் இருந்தது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய முயற்சிகளில் தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஸோ மதுராஜ் அவர்கள் அவருடைய மனசுக்கு தகுந்த மாதிரி அவர் நல்லபடியாக அவருடைய கம்பெனி வளரணும். அதே மாதிரி டைரக்டர் அவர்கள் அவர் எடுத்துக்கிட்ட எய்மே இந்த படம் மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நினைப்புங்கிறதே போதும். அது வந்து அதுக்கப்புறம் கரெக்டான ட்ராக்கில் தான் அவர் வருவார். ஸோ அவருக்கும் இந்த டீமில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் சகாப்தம். இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஜயகாந்த் சாரோட சன் மிஸ்டர் சண்முக பாண்டியன் தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ரீசெண்டாக சென்னையில் நடந்தது, ரொம்ப கிராண்டாக நடந்ததுங்க. வாங்க பார்க்கலாம். அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்கள், நான்லாம் ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க. மாப்பிள்ளை சத்யராஜ், அருமை சகோதரர் பிரபு எல்லாருமே.
அந்த நாளில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சினிமா பாதை வந்து கரடு முரடான பாதையாக இருந்தது. எங்களுக்கு ஒரு நல்ல பாதையாக இல்லை. நிற்கிறதுக்கு நிழல் கிடையாது. நானும் விஜயும் ஒரே காலத்தில் மதுரையிலேருந்து ஓடி வந்தோம். என்ன வச்சுருந்தோம் சினிமா நடிக்கிறதுக்குன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் நம்பிக்கை. இன்னும் நல்லா சொல்லப்போனால் ஒரு நல்ல ரசிகர்கள் நாங்கள், அவ்வளோதான். இங்கே பிரபு இருக்கார், அவங்க அப்பாவை பற்றி அப்படி தெரியும் எனக்கும், விஜய்க்கும், சத்யராஜுக்கும், நெப்போலியனுக்கும் அப்படி ரசிகர் இருப்போம். வாசல்லாம் இருக்காருன்னா சிவாஜி சாரோட நெருக்கமான குடும்பம், எம்ஜிஆரோட நெருக்கமான குடும்பம். நாங்கள் டூரிங் தியேட்டரில் எம்ஜிஆர் சிவாஜியை முண்டியடித்து பார்த்தவர்கள் நாங்கள். அப்படி எம்ஜிஆரையும் சிவாஜி மட்டும் இல்லை, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் எல்லாரையுமே நாங்கள் எல்லாருக்கும் ரசிகர்கள். நெஞ்சிலோரையும் நெஞ்ச மறுப்பதில் ஸ்ரீதர் டைட்டில் கார்டு போட்டாலும் கைதட்டுவோம், மாயமோதரத்தில் விட்டாலச்சாரியா டைட்டில் போட்டாலும் கைதட்டுவோம். ஏன்னா சினிமாவை அப்படி நாங்கள் ரசித்தோம். எவ்வளவு போராட்டம். இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் என் நண்பன் விஜயகாந்த் அவர்கள், நான் ஒரு இயக்கத்தை சேர்ந்திருக்கிறேன், எங்களுக்குள் வந்து அது கருத்து வேறுபாடு வேறு பக்கம். ஆனால் இந்த 35-40 வருஷத்தில் எங்களுடைய நட்பை யாராலும் பிடிக்க முடியவில்லை. அப்படி ஒரு நட்பு, அப்படி ஒரு நண்பன். நாங்கள் சென்னையில் தங்கச்சாலையில் கூட நடந்து போல. உனக்கு தங்கச்சாலை, மலைக்கு போனாலும் மாமச்சனை வேணுவாங்க, கலைக்கு போவதற்கு மாமன் உன்னோடு இருக்கிறார். ஆகவே நிச்சயமாக வெற்றி உண்டு. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம். ஒரு படத்தில் என்ன டைலாக்னு நான் விஜய்கிட்ட கேட்டால் 1000 ஒன்று இருக்க டைலாக் அப்படியே சொல்லுவார், சத்யராஜ் சொல்லுவார், பிரபு சொல்லுவார். இன்னைக்கு நம்ம வந்து சீடியை போட்டு ரீவைண்ட் பண்ணி டக்கு டக்குன்னு அந்த காட்சியை பார்த்துடுறோம். ஆனால் அன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்க நாங்கள் 25 தடவை 50 தடவை தேட்டரில் போய் பார்ப்போம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நானும் சத்யராஜ் தான் அந்த காட்சியை பற்றி பேசியிருக்கோம். தம்பி அருமை சகோதரர் நண்பர் பிரபுவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுமதியன் சுந்தரி படத்தில் ஒரு நாள் போதுமா உறவு கொள்ளன்ற ஒரு படத்தில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவார் சிவாஜி சார். ஒரு தரம் ஒரே தரம் ஒரு சின்ன ஒரு பாதமாக இருக்குது, அதில் நடந்து வருவார். மியூசிக்கில் பேக்ரவுண்ட் மியூசிக் நடந்து வந்து ஒரு கல் கிடக்கும், அந்த கல் மேலே கால் வச்சு அப்படி ஸ்டைலாக நிற்கணும். இது ரிஹர்சல் பார்த்துட்டா போல இருக்கு, கேட்டுக்கீங்க. படம் இனிமேல் பார்த்தா நீங்கள் பார்க்கலாம். அது கல் டிஸ்டர்ப் பண்ணணும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் அந்த கல்லை எடுத்து போட்டாங்க. ஆனால் சிவாஜி அப்பா கரெக்டாக அந்த டேக்கில் வந்து அப்படி ஸ்டைலாக நடந்து வந்து அந்த காலை அப்படி வைப்பார், கல் இருக்காதுங்க. ஷார்ட்டை கட் பண்ண சொல்லலை, மெதுவாக காலை இறக்கியிருக்காரு மியூசிக்கோட. அந்த ஷார்ட் இப்போ இருக்காது. என்ன இப்படி நானும் விஜய் அவர்கள் ஒவ்வொரு காட்சியும் பார்ப்போம். வேட்டைக்காரன் படத்தில் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை எம்ஜிஆர் பாடுவார், சாவித்திரி நடந்து வருவாங்கல்ல, அந்த பாடல் நீங்கள் பாருங்கள். குதிரையிலிருந்து எம்ஜிஆர் கீழே இறங்கணும்னு பிஜிஎம் போயிட்டு இருக்கோம். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் இந்த வரி வரும். அதுக்கு வந்து மியூசிக் போகிறப்ப வரி எடுப்பார், மியூசிக் போகும். திருப்பி 2வது தடவை வரி எடுக்க வருவார், மியூசிக் போகும். 3வது தடவை தான் அதை மேட்ச் பண்ணுவார். இப்படியெல்லாம் மைனூட்டாக பார்த்ததுனால தான் எங்களுக்கு இன்றைக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. 36 ஆண்டு காலமாக நாங்கள் சினிமாவில் இருக்கின்றோம். சினிமா ரத்தம் கொடுக்கிறது. அவர் எத்தனை பொது வாழ்க்கையில் அரசியல் இருந்தாலும் ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் விஜயகாந்த் அவர்கள். ஆகவே அதுக்கான வெற்றி உனக்கு உண்டு. அந்த வெற்றியை நீ கொடுக்க வேண்டும். எத்தனை பொது வாழ்க்கையிலும் அரசியலிலும் கலை உலகத்தில் இருந்தாலும் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ கொடுக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அதை யாராலும் கொடுக்க முடியாது. அந்த மகிழ்ச்சி நீ கொடுப்பாய். அதற்கு நானும் உன் தந்தையாக என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என் மனைவி அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவா. நான் அண்ணா நகரில் எஸ்பிஎஸ் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி இருந்த டைங்களில், இவர் தம்பி உங்கள் அண்ணன் 2 பேர் எஸ்பியில் படிச்சிங்களா, இல்லை உங்கள் அண்ணன் படித்தாரா? அண்ணன் படிச்சிருக்காரு. அவர் வந்து அங்கே ஏதோ பேசிட்டே இருக்கும்போது டீச்சர் கூப்பிட்டு என்ன நோயின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது விசாரிக்கும்போது அவன் சொன்னாராம், இது மாதிரி ஒன்றும் இல்லை டீச்சர் மேடம், இந்த மாதிரி வந்து இந்த கிரேஸ் ஆண்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கச்சேரியில் போய் பாடி பணம் சம்பாதிக்கிறாரு. அவங்க அங்கிள் கருணாசங்கர் வந்து படம் எடுக்கிறேன்னு எல்லாத்தையும் லாஸ் பண்ணிடுறாராம். அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு சொல்கிறா. அது உண்மையாக பொய்யாங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க அண்ணன் இங்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன். போகும்போது நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பட் இருந்தாலும் ஸ்கூல் படிக்கிற டயத்தில் கிளாஸை கவனிக்காமல் டீச்சர் சொல்கிறத உட்காந்து எழுதாமல் அங்கேயும் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதிலேருந்து இவங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியம் நிர்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இங்கே நிறைய விஷயங்கள் எல்லாருமே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊருக்காரங்க எல்லாருக்கும் வந்து
சினிமா துறை அப்படின்னு ஒன்று இருக்குது. சினிமாக்குள்ளே போனால் சினிமா சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னா அது வந்து கேப்டனை வச்சு தான் எங்களுக்கு தெரியும். எங்கள் ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அந்த ஏரியாவில் அன்னைக்கு இருந்த எம்எல்ஏ போட்டிக்கு போட்டிக்கிட்ட எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் வந்து வண்டி வாங்கி கொடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அங்கே வந்து எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் அவங்ககிட்ட நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் நான் பாட்ரு தோட்டத்தில் மவுண்ட் ரோட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இவருடைய டி நகரில் இருந்த அந்த அவருடைய ஆஃபீஸ், அந்த லாட்ஜ், அதுக்கு கீழே வந்து பக்கத்தில் அவங்க ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸில் வந்து ஞாயிற்றுக்கிழமையான பிரியாணி சமைச்சு போடுவாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல் கட்டிக்கிட்டு வந்ததெல்லாம் இன்னொரு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. சினிமா துறையில் இன்றைக்கி நானும் ஒரு நடிகனாகி இன்றைக்கி நீங்கள் இத்தனை பெரிய சகாப்தங்கள்லாம் இருக்கக்கூடிய மேடையில் நானும் 2 வார்த்தைகள் பேசுகிறதுக்கான ஒரு தகுதியை, அடையாளத்தையும், இந்த உயிரையும் பிடித்து வைக்கக்கூடிய ஒரு காரணகர்த்தாவாக அன்னைக்கு நீங்கள் போட்ட பிரியாணியும் ஒரு காரணம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஹீரோ வராருன்னா அது அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ சந்தோஷம், அவங்களுடைய நண்பர்களுக்கு எவ்வளோ சந்தோஷம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருக்கேன். என்னுடைய முதல் படம் இந்த மாதிரியான ஒரு அழகான மேடையில் தான் ஆடியோ லான்ச், பூஜை எல்லாமே நடந்துச்சு. ஸோ அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்னு தெரியும் எனக்கு, அதை மறக்கவே முடியாது. அதை நான் இந்த ஃபங்க்ஷன் போகும்போது எல்லோரும் கேட்டாங்க, நான் வந்து சொன்னேன் விஜயகாந்த் சாருடைய ஃபங்க்ஷன் அது போயிட்டுருக்கேன் அப்படின்னா, என்ன அவர் கட்சியில் சேர போறியான்னு கேட்டாங்க என்ன. நான் சொன்னேன் அவர் எங்கள் கட்சி முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நடிகர்களுடைய கட்சி அவர் முதல்ல, அதுக்கப்புறம் தான் எங்கள் கேப்டன். அவர் வந்து கேப்டன் ஏன் சொல்கிறோன்னா, கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கோங்களேன், கிரிக்கெட் கேப்டன் ஏன் அவரை கேப்டன்னு சொல்கிறோன்னா, ஒரு கேப்டன் தான் ஜாதி, மதம், இனம், மொழி, கலாச்சாரம் எதுவுமே பார்க்காம இருக்கிறவர். அந்த மாதிரி தான் எங்கள் கேப்டனும். அதுக்கு தான் நாங்கள் அவருக்கு கேப்டன் எப்போவுமே சொல்லுவோம். எனக்கெல்லாம் ரொம்ப அவர் மேலே ரொம்ப மரியாதை, பாசம், அன்பு எல்லாமே. ஷூட்டிங் ஒரே இடத்துல எங்கள் 2 பேருடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பார்த்தேன். வா ரவி அப்படின்னு சொல்லி சாதாரண ஒரு நண்பர்கள் எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி என்கிட்ட வந்து பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சு, ரவி இந்த மாதிரி இப்படி பண்ணு, நீ இது நல்லா பண்ணுற, அது நல்லா பண்ணுற. ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் சொன்னார், நமக்கு அப்புறம் உனக்கு அந்த லெக் ஒர்க்கெல்லாம் நல்லா வருது அப்படின்னு சொன்னார். அப்படிலாம் சொன்னார். வாய்ஸ் வந்து நல்லா போய் பீச்சில் போய் கற்று, அப்போ தான் நல்லா இருக்கும் வாய்ஸு அப்படின்னு. 1 வாரம் பண்ணேன் சார், உண்மையாகவே 1 வாரம் பீச்சில் கற்றுனேன் நான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் சண்முகன் பாண்டியன் தம்பி, எனக்கு நீங்கள் தம்பி மாதிரி தான். நீங்கள் வந்து தயவு செஞ்சு அப்பா மாதிரி நடிக்காதீங்க, வேண்டாம். நமக்கு அது நம்ம வேறு ரூட்டை நோக்கி போவோம். ஸோ நமக்குன்னு ஒரு ரூட் நம்ம தனியாக கண்டுபிடிச்சி கலக்குவோம். அப்படி தான் எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி. என்ன வியூவர்ஸ், நம்ம காலிவுட் அன்கட்டில் வந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் இதே காலிவுட் அன்கட்டில் நிறையா விஷயங்களோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பிரகாஷ் சைனிங் ஆஃப். டேக் கேர்.